இன்ஷா நம்ம இன்னைக்கு சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க போற ஆர்டிக்கிளோட தலைப்பு என்னன்னா, குரானை மட்டும் மார்க்க ஆதாரமா எடுத்துக்கொள்வதற்கான 12 காரணங்கள் அப்படின்ற தலைப்புல முகமது அப்படின்றவர் எழுதின ஒரு ஆர்டிக்கல் தான் நம்ம இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போறோம். இது நவம்பர் 1999 எடிஷன். குரான் வசனத்தோட ஆரம்பிக்கிறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 6 வசனம் 114. அவர் இந்த புத்தகத்தை முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற போது, கடவுளை விடுத்து மற்றவற்றை சட்ட மூலாதாரமாக நான் தேட வேண்டுமா? வேதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இது உம்முடைய இரட்சகரிடமிருந்து சத்தியத்துடன் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அடையாளம் கண்டுகொள்கின்றனர். எந்த சந்தேகத்திற்கும் நீர் இடமளிக்க வேண்டாம். இந்த குரான் வசனத்தோட இந்த ஆர்டிக்கல் தொடங்குது. இப்போ இது வரைக்கும் இருந்த மெஜாரிட்டி ஆஃப் ட்ரெடிஷ்னல் முஸ்லிம்ஸ், அதாவது நம்ம சொல்ற சோ கால்ட் முஸ்லிம்ஸ் என்னன்னா, ப்ராஃபெட் முகமது நபியோட ஹதீஸ், அவரோட சுன்னத்துக்களை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அதை ஃபாலோ பண்ணாதான் ஆக்சுவலா அது அல்லாஹ் கிட்ட அவங்களை ரொம்ப நெருக்கமா கொண்டு போகுது. அது மட்டும் இல்லாம அதை ஃபாலோ பண்றது மூலியமா அவங்கள அவங்க ரொம்ப பக்திமான்களா மாத்துது. பக்திமான்களா மற்றவங்க கிட்ட அவங்க காமிக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அதனாலதான் இது ரெண்டும் அவங்க மெயினா ஃபாலோ பண்றாங்க. ஆனா இதுல அவங்க மறந்துடுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹதீஸ் சுன்னத், இந்த ப்ராஃபெட் முகமது நபியோட ஹதீஸ் அண்ட் சுன்னத் ரெண்டுமே அவர் இறந்ததுக்கு அப்புறமா 200 வருஷம் கழிச்சுதான் இதை ரெக்கார்டே பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க அவங்களுக்கு அது தெரிஞ்சாலும் அவங்க அதை கவனத்துல எடுத்துக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம நபி அவரோட வாழ்நாள் முழுவதும் அவர் இருந்த வரைக்குமே சரி, குரான் இல்லாம வேற எதையுமே நபி மற்றவங்கள நான் சொல்றது நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ரெக்கார்டிங்ஸுமே அவர் எழுதவே சொல்லவே கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் ப்ராஃபெட் அவரோட வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்னா, அவரோட வாழ்க்கைய ஒரு சிறந்த நம்பிக்கையாளரா ஒரு எக்ஸாம்பிள வாழ்ந்து நம்மளுக்கு செட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணது வெறும் குரான் மட்டும்தான். அல்லாஹ் அவருக்கு வெளிப்படுத்தினா அந்த வெளிப்பாடுகளை மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதாவது வெறும் குரான் மட்டும்தான் ப்ராஃபெட் முகமது ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்ப ஏன் நம்ம குரானை மட்டும்தான் மார்க்க ஆதாரமா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான 12 காரணங்கள் என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, குரான்லயே அல்லாஹ் என்ன சொல்றாங்க? சரி, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டுக்கு அல்லாஹ் கொடுத்தது குரான் தான். சோ அப்ப அந்த குரான் படிச்சு பாக்குறப்போ குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரான்ல அல்லாஹ் கமெண்ட் பண்றது என்னது அப்படின்னா, நீங்க வெறும் குரானை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு வசனத்துல இல்ல, நிறைய வசனத்துல அல்லாஹ் குரான் அலோன் அப்படின்றத நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்றாங்க. இதுல சூரா 45:6 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவை சத்தியத்துடன் நாம் உமக்கு எடுத்துரைக்கின்ற கடவுளின் வெளிப்பாடுகளாகும். கடவுளுக்கும் அவருடைய வெளிப்பாடுகளுக்கும் பின்னர் வேறு எந்த ஹதீஸில் அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றனர்? இதுல ஹதீஸ்ன்ற வார்த்தையை இங்க நம்மள நோட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா இதுலயே கேக்குறாங்க, இது இல்லாம வேற நீங்க எந்த ஹதீஸ நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றது இங்க எல்லாவே நம்ம கிட்ட ஒரு கேள்வியாவே அங்க வச்சிடுறாங்க. இது இல்லாம திரும்ப அந்த 6வது சூறால 114 வசனத்தையும் திரும்ப இங்க ஹைலைட் பண்ணி ரிப்பீட் பண்றாங்க. என்னன்னா, குரான் உங்களுக்கு ஃபுல்லாவே விவரிக்கப்பட்டதாக இருக்கு அப்படின்றப்போ, அப்ப ஹதீஸ் நீங்க வேற ஒரு சோர்ஸுக்கு எதுக்கு போறீங்க அப்படின்றத நம்மளுக்கு அல்லாஹ் இதுல கேக்குறாங்க. 2வது காரணம் என்ன அப்படின்னா, ப்ராஃபெட் முகமது நபிய அவர் வாழ்நாள் முழுசும் ஃபுல்லாவே அவர் குரானிக் பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காரே தவிர வேற எதையுமே அவர் ஃபாலோ பண்ணதே கிடையாது. வேற எதுவுமே அந்த மாதிரி அவர் மென்ஷன் பண்ணதும் கிடையாது. இது என்னோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபெட் எந்த செயல்பாடுகளையுமே அவர் மென்ஷன் பண்ணவே கிடையாது.
அதாவது சுன்னத் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் முகமதுன்னு அவர் வந்து எதுவுமே வந்து அவரா எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது. அவர் என்ன குரான்ல சொல்றது என்ன அப்படின்னா, ஒன்லி சுன்னா எது அப்படின்னா அது யாரோட சுன்னத் அப்படின்னா அது வந்து அல்லாஹ்வோடது மட்டும்தான். ஒன்லி சுன்னா இஸ் a சுன் ஆஃப் காட் அப்படின்றது தான் வந்து குரான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இது வந்து வசனம் 33ல 62ல நம்மளுக்கு வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுவே கடவுளின் நிரந்தரமான வழிமுறையாகும். மேலும் கடவுளின் வழிமுறை மாற்றப்பட முடியாதது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இந்த சுன்னத் அப்படின்னா ஹதீஸ் அண்ட் சுன்னத் 2 சொல்றாங்க இல்லையா? ஹதீஸ்னா வந்து ப்ராஃபெட் வந்து சொல்றது. அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றது. அவரோட சேயிங்ஸ் தான் வந்து ஹதீஸ். சுன்னத் அப்படின்னா அவரோட ஆக்ஷன்ஸ். அவர் இப்படி பண்ணாரு, இப்படி அவங்களோட செயல்முறைகள் தான் வந்து சுன்னத். சோ இப்ப நம்மளோட செயல்முறைகள் வந்து யாரோட செயல்முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செயல்முறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு வந்து குரான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லுது. இதே மாதிரி இந்த வசனம் இல்லாம இன்னும் 2, 3 வசனங்கள்ல கூட யாரோட சுன்னத்தை நீ ஃபாலோ பண்ணும் அப்படின்னா ஒன்லி சுன்னா ஆஃப் காட் வந்து த சுன்னா ஆஃப் காட் இஸ் த ஒன்லி சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில வசனங்கள்லயும் வந்து மென்ஷன் பண்றாங்க. அது வந்து 35ல 43. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பூமியின் மீது ஆணவத்தையும் தீய சூழ்ச்சிகளையும் அவர்கள் கை கொண்டனர். மேலும் தீய சூழ்ச்சிகள் அவற்றை சூழ்ச்சி செய்பவர்களை மட்டுமே திருப்பி தாக்கும். கடந்த காலங்களில் இதே விஷயங்களை செய்தவர்களுக்கு நேர்ந்த விதியை தவிர வேற எதையும் அவர்கள் பின்னர் எதிர்பார்க்க முடியுமா? கடவுளின் வழிமுறை ஒருபோதும் மாற்ற முடியாதது என்பதை நீர் கண்டு கொள்வீராக. கடவுளின் வழிமுறை மாறாதது என்பதை நீர் கண்டு கொள்வீராக. இந்த வழிமுறை அப்படின்னு சொல்றது வந்து இங்க அல்லாஹ்வோட சுன்னத். அததான் இங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. அடுத்த வசனம் 48ல 23. வரலாறு முழுவதும் கடவுளின் வழிமுறை இத்தகையதே ஆகும். மேலும் கடவுளின் வழிமுறை மாற்ற முடியாதது என்பதை நீர் காண்பீர். இது வந்து நம்மளுக்கு 2வது ரீசன் சொல்றாங்க. 3வது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குரான்லயே வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்றாங்க. முகமது நபியோட ஒன்லி டியூட்டி, அவரோடது மட்டும் இல்ல, மத்த மெசஞ்சர்ஸோட ஒன்லி டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு என்ன மெசேஜ் டெலிவர் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை சொல்றது மட்டும்தான். அவங்க வந்து அல்லாஹ்வோட மெசேஜை டெலிவர் பண்றது மட்டும்தான் அவங்களோட ஒன்லி டியூட்டி. அது இல்லாம வேற எந்த டீச்சிங்ஸுமே அவங்க வந்து அவங்க தனிப்பட்ட முறையில மக்களுக்கு வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றதையும் வந்து நிறைய வசனங்கள்ல நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து 5ல 99, 92, அப்புறம் 16ல 35, 82 இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் எல்லாத்துலயுமே வந்து முகமது நபியோட ஒன்லி டியூட்டியா என்ன இருந்தது அப்படின்னா, அல்லாஹ் சொன்ன மெசேஜை டெலிவர் பண்றது மட்டும்தான் அப்படின்றத வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சொல்லி தராங்க. 4வது காரணம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிலீவர்ஸ்க்கு வந்து அல்லாஹ் கட்டளையிடுறாங்க. என்ன அப்படின்னா, ப்ராஃபெட்ஸ் வந்து நீங்க ஒபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அல்லாஹ் இன்னொரு விஷயத்த வந்து அவங்க என்ஷூர் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ப்ராஃபிட்டுக்கு ஒபே பண்றது அப்படின்னா, ப்ராஃபிட் என்ன மெசேஜ் சொல்றாரோ அவரை டெலிவர் பண்ண மெசேஜ், அதாவது அல்லாஹ்வோட தூது செய்திக்கு தான் நம்ம வந்து ஒபே பண்ணுமே தவிர அவரோட பர்சனல் இன்டென்ஷன்ஸ்க்கு நம்ம ஒபே பண்ண கூடாது. அதை மீன் பண்ணி அல்லாஹ் வந்து சொல்லல. அல்லாஹ் மென்ஷன் பண்ணது அவங்க என்ன தூது செய்தி சொல்றாங்களோ அது மட்டும்தானே தவிர அது இல்லாம வேற எதுக்குமே வந்து நம்ம வந்து ஒபே பண்ணக்கூடாது அப்படின்றத நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து அதுல சொல்லி காமிக்கிறாங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சோ அகைன் நம்ம வந்து குரான் அண்ட் மெசேஜுக்கு தான் போகணுமே தவிர அவரோட சுன்னத்து அப்படின்றது எதுவுமே கிடையாது. இல்ல அப்படி இந்த மக்கள் ஏதோ சொன்னாலும் அதை நம்ம வந்து ஒபே பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு இதுல வந்து தெளிவா தெரியுது. இத வந்து எந்த வசனத்துல வந்து 64ல 12வது வசனத்துல இதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அத்துடன் நீங்கள் தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
நீங்கள் திரும்பி சென்று விட்டால் பின்னர் நம்முடைய தூதரின் ஒரே இறைப்பணி தூது செய்தியை சேர்ப்பிப்பதே ஆகும். இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கிளியரா வந்து தெரியுது. அதாவது ப்ராஃபிட்டுக்கு அடி பண்ணிறது அப்படின்னு சொன்னா, அவர் சொல்ற மெசேஜுக்கு நம்ம அடி பண்ணிறதுனா தவிர, அவரோட செயல்பாடுகளுக்கு கிடையாது அப்படின்றத நம்மளுக்கு இதுல சொல்றாங்க. இது வந்து 4வது காரணம். 5வது ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலயுமே படிக்கும்போது, ஒரு இடத்துல கூட நம்மனால வந்து ஒபே காட் அண்ட் ஒபே முஹம்மத், இல்ல ஒபே காட், இல்ல அப்படின்னா ஒபே ஜீசஸ், இல்ல ஒபே காட், ஒபே மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ராஃபிட்டோட பேருமே வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி அல்லாஹ் வந்து சொல்லல. குரான்ல மென்ஷன் பண்ணல. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒபே காட் அண்ட் ஒபே மெசஞ்சர்ஸ் தான் சொல்றாங்க. இல்ல ப்ராஃபிட்ஸ்னு ஜென்ரலைஸா தான் சொல்றாங்களே தவிர, அந்த பர்சனோட நேம், அந்த ப்ராஃபிட்டும் அந்த மெசஞ்சரோட நேமை மென்ஷன் பண்ணி ஒபே பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. ஏன் அப்படின்னா, நம்ம ஒபே பண்ண வேண்டியது அல்லாஹ்வுக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஒபே மெசஞ்சர் அப்படின்னா, அந்த மெசஞ்சர் அந்த பர்சனுக்கு கிடையாது. அவர் டெலிவரி பண்ற மெசேஜ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒபே பண்ணணும். சோ இதுதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சோ அந்த பர்சன்ஸ்க்கு ஒபே பண்ணும்போது தான் அவரோட பர்சனல் ரீசன்ஸ்க்கு வந்து, இல்ல அவரோட பர்சனல் சேயிங்ஸ்க்குலாம் நம்ம வந்து ஒபே பண்ற மாதிரி ஆகும். சோ அல்லாஹ் இதுல வந்து அப்படி சொல்லல. சோ ஜென்ரலைஸா அல்லாஹ் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. ஒபே மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மெசஞ்சர் அப்படின்னா அவங்க சொல்ற செய்திக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. So அடுத்த காரணம் பார்ப்போம். 6வது காரணம் என்ன அப்படின்னா, சோ குரான்லயே நம்மளுக்கு வந்து அல்லாஹ் திரும்ப கன்ஃபார்ம் பண்றாங்க. முகமது நபிக்கு அல்லாஹ் என்ன கமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, குரானை தவிர வேற எதையுமே வந்து அவர் வந்து ப்ரீச் பண்ணக்கூடாது. மக்களுக்கு வேற எந்த சேயிங்ஸுமே அவர் வந்து டீச் பண்ணக்கூடாது அப்படின்றது அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு ஸ்ட்ரிக்டான கமாண்ட்மெண்டா இருக்கு. அத அவர் மீறினாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் வந்து அல்லாஹ் கொடுப்பாங்க அப்படின்றதை சொல்றாங்க. இது வந்து சூரா 69ல 43ல இருந்து 47 வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். பிரபஞ்சத்தின் இரட்சகரிடமிருந்து ஒரு வெளிப்பாடு. வேறு எந்த போதனைகளையும் அவர் கூறியிருப்பாராயின் நாம் அவரை தண்டித்திருப்போம். வெளிப்பாடுகளை நாம் அவருக்கு நிறுத்தியிருப்போம். உங்களில் எவரும் அவருக்கு உதவி செய்திருக்க இயலாது. சோ முகமது நபி வந்து அல்லாஹ் அவங்களுக்கு சொன்ன, அதாவது குரானை தவிர வேற எதையுமே அவர்னால சொல்லியிருக்கவே முடியாது. அப்படி சொல்லியிருந்தாருன்னா அல்லாஹ் வந்து அவரை ரொம்ப சிவியரா வந்து பனிஷ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆப்வியஸா அப்ப இந்த ஹதீஸ் சுன்னாத் எல்லாமே வந்து முகமது நபி சொல்லியிருக்கவே முடியாது. 7வது காரணம் என்ன அப்படின்னா, முகமது நபியும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அல்லாஹ் கிட்ட இருந்து கொண்டு வந்தது வெறும் குரான் மட்டும்தான். அவரும் வந்து நான் வேற எதையுமே நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்றதையும் தான் அவரும் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. அதாவது இவங்க சொல்ற ஹதீஸல் குட்சி, அதாவது புனிதமான இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து இந்த ஹதீஸ் ஒட்டு மொத்தமே வந்து பொய்யான கட்டுக்கதைகள் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா முகமது நபியே வந்து சொல்றாங்க, அல்லாஹ் வெளிப்படுத்தினதை தவிர வேற எதையுமே நான் வந்து உங்களுக்காக நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் முகமது நபிக்கு வந்து இந்த மாதிரி அவரை பத்தி அவரோட ஹதீஸ் எழுதியிருக்காங்க, அவரோட சுன்னத் எழுதியிருக்காங்கன்றது அவருக்கே வந்து தெரியாது. அவர் அறியாத நிலையில தான் அவர் வந்து இருக்காரு. 6ல 19. கூறுவீராக, எவருடைய சாட்சியம் மிக பெரியது? கூறுவீராக, கடவுளுடையது. உங்களுக்கும் மேலும் இது சென்று அடைகின்ற எவருக்கும் பிரச்சாரம் செய்வதற்காக இந்த குரான் எனக்கு உள்ளுணர்வு அளிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் இடையில் அவரே சாட்சியாக இருக்கின்றார். உண்மையில் கடவுளுடன் வேறு தெய்வங்கள் இருப்பதாக நீங்கள் சாட்சியம் பகிர்கின்றீர்கள். கூறுவீராக, நீங்கள் செய்வதைப் போல நான் சாட்சியம் அளிப்பதில்லை. ஒரே ஒரு தெய்வம்தான் உள்ளது. மேலும் உங்களுடைய போலி தெய்வ வழிபாட்டினை நான் கைவிட்டு விட்டேன். சோ இதுல முகமது நபி வந்து அல்லாஹ்வை சாட்சியா வச்சு சொல்றாங்க, இந்த வெளிப்பாடுகளை மட்டும்தான் எனக்கு வந்து வந்துச்சு, அதை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப ஹதீஸ வந்து இவங்க சொல்ற மாதிரி முகமது நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த செய்யிங்ஸா இல்ல அல்லாஹ் சொல்லி கொடுத்த டீச்சிங்ஸா இருந்தா, இதே மாதிரி கண்டிப்பா ஒரு டெஸ்டிமோனி குரான்ல வந்து இன்னொரு வசனத்துல இல்ல இதே வசனத்துல சேர்த்து கூட அல்லாஹ் வந்து சொல்லி காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு.
ஆனா அந்த மாதிரி எந்த வசனங்களையுமே வந்து நம்மளால பார்க்க முடியல. அதுக்கப்புறமா குரான்லயும் மத்த எந்த இடத்துலயுமே வேற எந்த இடத்துலயுமே நம்மளால வந்து குரான் இல்லாம இன்னொரு சோர்ஸ் இல்லைன்னா குரானோட இன்னொரு அடிஷ்னல் இது எதுவுமே வந்து முகமது கொடுத்த மாதிரி நம்ம கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபோ எந்த ஒரு எவிடன்ஸோ நம்மளால வந்து குரான்ல இருந்து எடுக்கவே முடியல. குரான்ல இல்ல ஆக்சுவலா. சோ 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 8வது காரணம், முகமது நபியே ஆக்சுவலா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹதீஸ் இல்லைன்னா வந்து வேற எந்த இதுவுமே நீங்க வந்து என்கிட்ட இருந்து நீங்க வந்து எழுதவே கூடாது அப்படின்றத வந்து அவரே வந்து அவரோட மக்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ப்ரூஃப் வந்து ஆக்சுவலா வந்து ஹதீஸ்ல இருக்கு. சாஹி முஸ்லிம் அண்ட் அதர் ஹதீஸ் புக்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முகமது நபி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றதே அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க ஹதீஸ்ல. அந்த ஹதீஸ் புக்லயே எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி என்கிட்ட இருந்து ஹதீஸ் எழுதாதீங்க அப்படின்னு முகமது நபி சொன்னதா. சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரான் இல்லாம வேற எதையுமே நீங்க வந்து என்கிட்ட இருந்து எழுதாதீங்க. அது அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க வந்து குரான் இல்லாம என்கிட்ட இருந்து எழுதுனீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து முகமது நபி சொன்னதா ஒரு ஹதீஸ வந்து ஆஹ் ஹதீஸ் புக்லயே வந்து அவங்க எழுதி வச்சிருக்காங்க. பட் ஆனா வந்து அவங்க ஹதீஸ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. 9வது காரணம் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் இறந்து ஃபர்ஸ்ட் ஒரு 150 இயர்ஸ் 200 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி அவரை பத்தின சேயிங்ஸ் எதுவுமே வந்து இல்ல. இந்த ஹதீஸ் சுன்னத் எதுவுமே வந்து கிடையாது. எல்லாமே தடை செய்யப்பட்டதா இருந்துச்சு, ஃபார்பிடனா இருந்தது. ஆனா இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த ஹதீஸ வந்து கம்பைல் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, அல் புகாரி தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்றாரு. இவர் பிறந்ததே எப்போ அப்படின்னா 198 ஆஃப்டர் ஹிஜ்ரி. அதாவது ப்ராஃபிட் வந்து மதினாக்கு போனதுக்கு அப்புறமா தான் இவர் வந்து பிறக்கிறாரு. சோ அப்புறம் எப்படி இவர் கம்பைல் பண்ண இந்த ஹதீஸ்ல வந்து ப்ராஃபிட் சொன்னதா இவர் என்ன ஆத்தென்டிகேஷன்ல அவர் எழுதியிருப்பாரு. அவர் பிறந்ததே அப்போதான் அப்படின்னா அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே வந்து தெரிஞ்சிடும் இது எப்படி பாசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணணும், ஹதீஸ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, எப்படி ஒரு நபர் ஒரு 200 வருஷம் கழிச்சு ஒரு செவிவழி செய்தியா வர இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு வந்து அது ஆத்தென்டிகேட்டடா இருக்கும், எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம 2 காது மாறுச்சுனாலே அது வந்து வேற மாறி மாறி தான் போகும். சோ இப்ப 200 வருஷம் கழிச்சு ஒரு விஷயத்த நம்ம டாக்குமெண்ட் பண்றோம், ஒருத்தரை பத்தி டாக்குமெண்ட் பண்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து சிந்திச்சு பார்க்கணும். 10வது காரணம், அல்லாஹ் வந்து ப்ராஃபிட் வந்து குரான்ல வந்து கமாண்ட் பண்றாங்க என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து தவறிழைக்காதவர். எதுல அப்படின்னா அவரு டெலிவர் பண்ற மெசேஜஸ் அவரோட ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வந்து எந்த குறைகளோ இல்ல வந்து எந்த எரர்ஸுமே வந்து யாருனாலுமே வந்து கண்டே பிடிக்க முடியாது. அல்லாஹ்வோட வெளிப்பாடுகள் வந்து இன்ஃபாலியபிளா இருக்கு. அதாவது குறைகள் அற்றதா பெர்ஃபெக்ட்டா இருக்குன்றத வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து சொல்லி காமிக்கிறாங்க. ஆனா ப்ராஃபிட் அவரோட இதுல சொன்னாருன்னா, அவரோட ஓன் விஷல சொன்னாரு அப்படின்னா, அவர் வந்து தப்புகள் செய்யலாம். அவரா சொல்ற இதுல வந்து பர்சனல் சேயிங்ஸ்ல இல்ல அவரோட சொந்த வார்த்தைகள்ல வந்து அவர் வந்து தவறுகள் புரியலாம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வருது. சூரா 36:50 கூறுவீராக, நான் வழிதவறி செல்வேனாயின் என்னுடைய சொந்த குறைபாடுகளினாலேயே நான் வழிதவறி செல்கின்றேன். மேலும் நான் வழிநடத்தப்பட்டால் என்னுடைய இரட்சகர் தந்த உள்ளுணர்வே அதற்கு காரணமாகும். அவர் செவியேற்பவர், அருகில் இருப்பவர். சோ இதுல ப்ராஃபிட் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, நான் ஏதாச்சும் தப்பான எது செஞ்சுட்டேன் அப்படின்னா அது என்னோட சொந்த குறைபாடுகள்ல தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் எனக்கு கைட் பண்றது வந்து பெர்ஃபெக்ட்டா அல்லாஹ் வந்து எனக்கு கைட் பண்றாங்க அப்படின்றத முகமது நபியே நம்மளுக்கு வந்து சொல்றாரு. சோ இந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து இருந்தாலும் ஆம், முகமது நபி அவரோட சொந்த இதுல வந்து நிறைய தப்புகள் வந்து செஞ்சிருக்காரு. அதையும் அல்லாஹ் வந்து 6 இடத்துல அவர முகமது நபிய அல்லாஹ் வந்து குரான்ல வந்து கண்டிச்சிருக்காங்க அவரோட செயல்களுக்காக. ஏன் அப்படின்னு சொன்னா சோகால் முஸ்லிம்ஸ் வந்து முகமது நபி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு பர்சன், அவர் வந்து
அவரும் வந்து இன்ஃபாலியபிள், அவர் வந்து தவறிழைக்க கூடியவர் கிடையாது அப்படின்ற ஐடியால இருக்காங்க. அத பிரேக் பண்றதுக்காக அவரும் வந்து ஒரு காமன் பெர்சன் தான். அவரோட சொந்த இதுல அவர் செஞ்சு அவரும் தப்பு செய்வாரு அப்படின்றதுக்காக ஒரு இடம் 2 இடம் இல்ல, 6 இன்சிடென்ட்ஸ்ல வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல முகமது நபிய கண்டிச்சிருக்காங்க. இத வந்து நம்ம நெறைய வசனங்கள்ல வந்து பார்க்க முடியும். 8ல 67ல இருந்து 68, 9ல 43, அதே மாரி 9ல 113ல இருந்து 114, 33ல 37, 66ல 1, 80ல வந்து 1ல இருந்து 11 வரைக்கும். இந்த வசனங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து அல்லாஹ் வந்து முகமது நபிய கண்டிச்சு சொல்லியிருக்காங்க. அவரோட மிஸ்டேக்ஸ்க்காக. சோ கால்ட் முஸ்லிம் சொல்ற மாரி அவர் ஒண்ணும் வந்து பெர்ஃபெக்ட்டான பெர்சன், ஒரு இன்ஃபாலியபிளான பெர்சன்லாம் கிடையாது. 11வது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன்லயே வந்து நம்மளுக்கு திரும்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, எல்லா ப்ராஃபிட்ஸ் அண்ட் மெசேஞ்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மனிதர்கள்ல இருந்தும் சரி, ஜின்கள்ல இருந்தும் சரி, அவங்களுக்கு வந்து எனிமீஸ் இருப்பாங்க. அதுவும் அவங்க என்ன மாரி செயல்கள் செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அகென்ஸ்டா வந்து என்ன சொல்றது? அலங்காரமான வார்த்தைகள வந்து அவங்க வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு, அத வந்து இவங்க தான் ப்ராஃபிட்ஸ் தான் இத சொன்னாங்க. அப்படின்ற மாரியான வேலைகள் எல்லாம் இந்த மாரி ப்ராஃபட்டோட எனிமீஸ் வந்து பார்ப்பாங்க. மெசஞ்சர்ஸோட எனிமீஸ் வந்து இந்த மாரி செயல்கள செய்வாங்க. இது ஏன் அப்டின்னா, மக்கள வந்து ஏமாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு குர்ஆன்ல இருந்து தெரிய வருது. இது வந்து சூரா 6 வசனம் 112. ஒவ்வொரு நபியுடைய விரோதிகளும் மானிடர்கள் மற்றும் ஜின்களில் உள்ள சாத்தான்கள் ஏமாற்றிக் கொள்ளும் பொருட்டு ஒருவரிலிருந்து மற்றவர் அலங்காரமான வார்த்தைகளை உருவாக்கிக் கொள்ள நாம் அனுமதித்துள்ளோம். உம்முடைய இரட்சகர் நாடியிருந்தால் அவர்கள் அதனை செய்திருக்க மாட்டார்கள். நீர் அவர்களை அவர்களுடைய புனைந்துரைகளையும் அலட்சியம் செய்திட வேண்டும். அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் வந்து இந்த ப்ராஃபிட்டோட எனிமீஸ் வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்களை வந்து பரப்புனாலும், பிலீவர்ஸ்னால அத வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் ஒன்லி டிஸ்பிலீவர்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பொய் கதைகளுக்கு எல்லாமே வந்து அவங்க வந்து காது கொடுத்து அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்றத வந்து 6ல 13ல எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லி காமிக்கிறாங்க. கடைசி காரணம் என்ன அப்படின்னா 12வது காரணம். குர்ஆன்ல வந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. குர்ஆன் வந்து டோட்டலி சஃபிஷியன்ட்டா இருக்கு. ஒரு ஒரு சின்சியரான ஒரு ஜென்யூனான பிலீவருக்கு குர்ஆனே வந்து போதுமான அளவு அது வந்து முழுமையாக இருக்கு. வேற எந்த சோர்ஸுமே வந்து அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஒரு சோர்ஸ் ஆஃப் லாவா இல்ல எத ஃபாலோ பண்ணணும்னாலும் என்ன கைடன்ஸ் வேணும்னாலும் முற்றிலும் போதுமானதா குர்ஆன் இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு அல்லாஹ் வந்து சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல நிறைய ரீசன் சொல்றாங்க. குர்ஆனுக்கு வந்து எந்த இணைப்புமே வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க, அது ஃபுல்லி சஃபிஷியன்ட்டா இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இவங்க சொல்ற மாரி எதுவுமே வந்து குர்ஆன்ல டீடைல்டா இல்ல அப்படின்லாம் அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. குர்ஆன் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சோ இது வந்து குர்ஆன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னும் அல்லாஹ் சொல்றாங்க. ரொம்ப ஈஸியா கிளியரா இருக்கு. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கு. நம்ம எல்லாருமே யாரும் ஒன்ஸ் படிச்சாலே வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி ஈஸியா அல்லாஹ் அத வந்து அமைச்சிருக்காங்க. சோ அதுக்கு வந்து அத குர்ஆனை விளக்குறதுக்கு துணையா எந்த இதுவுமே நம்மளுக்கு வந்து தேவையில்ல அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியுது. அதே மாரி குர்ஆன்ல வந்து எந்த முரண்பாடுகளையுமே நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ முரண்பாடுகளே இல்லாதப்போ அத வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோ, இல்ல ஒரு மேனுவலோ, குர்ஆன்ல இதெல்லாம் தப்பா இருக்கு. இது வந்து ஒழுங்கா சொல்லிஇல்ல. இது டீட்டெயில்டா இல்ல. அதனால நம்ம இத ஃபாலோ பண்ணணும். அப்படின்றதுக்கான எந்த இது ஆதாரமே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா குர்ஆனே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. முரண்பாடுகள் அற்றதாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் இது குர்ஆன் வந்து ஃபுல்லி டீட்டெயில்டா இருக்கு. அல்லாஹ் வந்து அ 6ல 114ல சொல்றாங்க. அது ஃபுல்லி டீட்டெயில்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடும் வந்து நம்மளுக்கு வந்து தேவையே கிடையாது. அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எதுவுமே தேவை கிடையாது. அல்லாஹ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செயல்முறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அத எப்படி செய்யணும்ன்றதையும் அல்லாஹ் நம்மளுக்கு வந்து தெளிவா குர்ஆன்லயே சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாரி கைடு மாரி நம்மளுக்கும் வந்து எதுவுமே தேவையே கிடையாது.
சோ இந்த எல்லா ரீசன்ஸ்க்காகவும் முஸ்லிம்கள் வந்து வெறும் குரானை மட்டும், அதாவது முழு குரான் குரான் இல்லாம வேற எதையுமே வந்து அவங்க ஃபாலோவே பண்ணக்கூடாது. குரான் மட்டுமே எல்லாம் வந்து சஃபிஷியன்ட்டா, பெர்ஃபெக்ட்டா, கம்ப்ளீட்டா, டீட்டெயில்டா ஆக்கி வச்சிருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ்.